கிருஷ்ணகிரி அருகே கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக வௌவால்களுக்காக பண்டிகை காலங்களில் பட்டாசுகள் வெடிக்காமல் வௌவால்களை தெய்வமாக பாவித்து பூஜைகள் செய்து வழிபடும் வினோத கிராம மக்கள். கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜுஞ்சுப்பள்ளி கிராமத்தில் சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளது. இந்த ஆலமரத்தில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான பழம் தின்னும் வௌவால்கள் வசித்து வருகிறது. ஆலமரத்தில் தொங்கும் வௌவால்கள் மாலை வேளையில் உணவு தேடி பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு அதிகாலையில் மீண்டும் ஆலமரத்தில் தஞ்சம் அடைகிறது. ஆலமரத்தில் உள்ள வௌவால்கள் யாரும் வேட்டையாட விடுவதில்லை. அப்படி யாராவது வௌவால்களை வேட்டையாடினால் அவர்களை பிடித்து அந்த ஆலமரத்தின் அடியில் கட்டி வைத்து பின்னர் வனத்துறையிடம் ஒப்படைத்த சம்பவமும் அரங்கேறி உள்ளதால் யாரும் இந்த வௌவால்களை வேட்டையாட வருவதில்லை. மேலும் வௌவால்கள் குடியிருந்து வரும் ஆலமரத்தடியில் இருபாலான சூலாதயங்கள் வைத்து வௌவால்களை காலம் காலமாக தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி வௌவால்கள் குடியிருந்து வரும் ஆலமரத்தடியின் தாளம் பூக்களை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து திருவிழாக்களையும் நடத்தி வருகின்றனர். இது குறித்து ஜுஞ்சுப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மக்கள் கூறுகையில், பல தலைமுறைகளாக ஆலமரத்தில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் வசித்து வருகிறது. இந்த வௌவால்களை நாங்கள் எந்த தொந்தரவும் செய்வது இல்லை. பண்டிகை காலங்களில் கூட பட்டாசுகள் வெடிப்பது இல்லை. மாலையில் வெளியில் செல்லும் இந்த வௌவால்கள் அதிகாலையில் எல்லா வௌவால்களும் வந்து விடும். அப்போது வௌவால்களின் சத்தத்தினை கேட்டவுடன் விடிந்துவிட்டது என்று தெரிந்து கொள்வோம். இந்த வௌவால்கள் குடியிருந்து வருவதால் எங்களது கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இன்றி சுபிக்ஷமாக வாழ்ந்து வருவதாகவும், இதனால் இந்த வௌவால்களை யாரும் வேட்டையாட விடாமல் பார்த்து கொள்வதோடு வௌவால்களை தெய்வமாக வழிபட்டு வருவதாக தெரிவித்தனர். ஜிஞ்சுப்பள்ளிங்க. நாங்கள் என் பேர் முருகன். ஒரு 40-50 வருஷமாக அது சின்ன வயசுலன்னா இருக்குது வௌவால் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல அனுமதி உண்டு. அது சாயங்காலம் 6 மணி இருந்தால் வெளியே போயிடும் மேசலுக்கு. காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து தங்கிடும். யாருமே பட்டாசோ அது பிடிக்கிறதுக்கு அனுமதியோ இல்லை. அது இருக்கிறதுனால கடவுள் மாதிரி நாங்கள் வேண்டுறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது பண்டிகையாக கொண்டாடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லாது. யாரும் பிடிக்கிறதுக்கோ அதுக்கோ அதெல்லாம் ஊர் கட்டுப்பாடுங்க, யாரும் விட மாட்டோம். நல்ல அனுமதியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்? உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.